Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் அப்போதைய உறுப்பினர் செயலர் அன்சுல் மிஸ்ராவுக்கு 1 மாத சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ். சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். சென்னை கோயம்பேடில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்காக லலிதாம்பாள் மற்றும் அவருடைய சகோதரர் விஸ்வநாதன் ஆகியோருக்கு சொந்தமான 17 சென்ட் நிலத்தை தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் கடந்த 1983ஆம் ஆண்டு கையகப்படுத்தியது. அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்படாததால் பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய அந்த நிலத்தை தங்களிடம் திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்று 2003ஆம் ஆண்டு லலிதாம்பாள் மற்றும் அவருடைய சகோதரர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இவர்களுடைய கோரிக்கையை பரிசீலிக்கும்படி உத்தரவிட்டது. இந்த உத்தரவின் அடிப்படையில 10.5 சென்ட் நிலத்தை திருப்பி கொடுத்த நிலையில சாலை விரிவாக்கத்துக்காக 6.5 சென்ட் நிலத்தை வீட்டு வசதி வாரியம் தன்வசம் வைத்துக் கொண்டது. அந்த நிலமும் உரிய காரணத்துக்காக பயன்படுத்தாதனால அதையும் திருப்பி தர வேண்டும் என்ற ஒரு அளித்த மனுவை பரிசீலிக்க வேண்டும் என்று உத்தரவிட கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் லலிதாம்பாள் மற்றும் அவருடைய சகோதரர் வழக்கு தொடர்ந்தார்கள். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் மனுதாரர்களை நேரில் அழைத்து விசாரித்து 2 மாதங்கள்ல தகுந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்துக்கு 2023ஆம் ஆண்டு உத்தரவிட்டது. ஆனால் இந்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என்று சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் அப்போதைய உறுப்பினர் செயலும் தற்போது நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் நிர்வாக இயக்குநருமாக இருக்கக்கூடிய அன்சுல் மிஸ்ராவுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது இந்த உத்தரவின் அடிப்படையில் 2025ஆம் ஆண்டு, அதாவது கடந்த பிப்ரவரி மாதம் மனுதாரர்களை அழைத்து விசாரணை நடத்தி பிப்ரவரி 28ஆம் தேதி அவருடைய விண்ணப்பத்தை நிராகரித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவு அமல்படுத்தப்பட்டிருக்கிறது என்று உறுப்பினர் செயலர் தரப்புல விளக்கம் அளிக்கப்பட்டது. இதை ஏற்க மறுத்த நீதிபதி குறித்த காலத்தில் உத்தரவை அமல்படுத்தாதது நீதிமன்ற அவமதிப்பு என கூறி சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தினுடைய அப்போதைய உறுப்பினர் செயலரும் தற்போது நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தினுடைய நிர்வாக இயக்குநராக இருக்கக்கூடிய அன்சுல் மிஸ்ராவுக்கு 1 மாத சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட மனுதாரர்களுக்கு 25,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அந்த இழப்பீட்டுத் தொகையை அன்சுல் மிஸ்ராவின் ஊதியத்தில் பிடித்தம் செய்து வழங்க வேண்டும் என்றும் 3 வாரங்களில் இழப்பீட்டுத் தொகையை வழங்காவிட்டால் மேலும் 10 நாட்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மேல்முறையீடு செய்வதற்கு ஏதுவாக இந்த தண்டனையை நிறுத்தி வைத்த நீதிபதி குறித்த காலத்தில் மேல்முறையீடு செய்யாவிட்டால் அவரை தண்டனையை அனுபவிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்படியும் உயர்நீதிமன்ற பதிவுத்துறைக்கு நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டிருக்கிறார். அதோடு அரசு அதிகாரிகள் கடமை செய்யாததால் தான் மக்கள் நீதிமன்றத்தை நாட வேண்டிய நிலை உள்ளது என்று சுட்டிக்காட்டிய நீதிபதி சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தினுடைய அப்போதைய உறுப்பினர்களுடைய செயலருடைய செயல் என்பது வெறும் தவறு மட்டுமல்ல, சட்டத்தின் ஆட்சிக்கே சவால் விடுக்கக்கூடிய வகையில் உள்ளது என்றும் நீதிபதி தன் உத்தரவில் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.